வணக்கம் நண்பர்கள். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கால்முளைத்த கதைகள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது. இந்த புத்தகத்தை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 20 வீடியோக்கள் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் இந்த சேனலில். ஒரு நாளும் 2 கதைகள் நம்ம பேசி அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி உங்களுக்கு நேரம் கிடைச்சா நேரம் ஒதுக்கி இந்த புத்தகத்தை படித்து சிறுவர்கள்ட்ட சொல்லுங்கள். இது அந்த அளவுக்கு ரொம்ப அழகழகான கதைகள் நிறைந்த புத்தகம்னு சொல்லிட்டு அதையுமே நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம். இப்போ பார்க்க போகிறதுமே ஒரு 2 கதைகள். இயற்கையாக தோன்றுன எல்லா விஷயத்துக்குமே ஒரு கதைகள் நம்புகிறாங்க. ஒரு ஊரில் இல்லைனா ஒரு நாட்டில் அந்த கதை எல்லாத்தையுமே தொகுத்து தான் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த புத்தகத்தில் போட்டிருக்காங்க. கதை இவ்வளோ பெருசு இருக்கும். அதுக்கு கீழே எந்த ஊரில் நம்புகிறாங்கன்றது இருக்கும். இயற்கை அப்படின்னா நார்மலாக மனுஷங்களுக்கு ஏன் ரெக்கை இல்லை, பறவைகளுக்கு ஏன் ரெக்கை இருக்குது, அதுக்கு கூட ஒரு கதையை நம்புகிறாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகள் தொகுத்து தான் இந்த புத்தகத்தில் இருக்குது. இப்போ கூட பனிமூட்டம் ஏன் மலை பிரதேசங்களில் இருக்குது, மலையை சுற்றியே ஏன் எப்போவுமே பனிமூட்டம் இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு கதை எஸ்கிமோவில் நம்புகிறாங்க. ராக்கோலி ஏன் கத்திக்கிட்டே இருக்குது அப்படின்றதுக்கு பிலிப்பைன்ஸில் ஒரு கதை நம்புகிறாங்க. இந்த 2 கதையை தான் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ மொதல் கதையை ஒரு 3 வரிகள் படிச்சுட்டு நானே கதையாகவே சொல்கிறேன். பனிமூட்டம் ஏன் மலையை சுற்றுகிறது, மலையை ஏன் எப்போவுமே பனிமூட்டம் சுற்றிக்கிட்டே இருக்குன்றதுக்கு ஒரு கதை. பனிப்பிரதேசத்தில் ஆவி உலகத்திலிருந்து சில ஆவிகள் இரவில் தரையிறங்கி நடனமாடி மகிழ்வதாக பலரும் சொல்வதை கேட்டு ஒரு எஸ்கிமோ அதை பார்ப்பதற்காக சென்றான். எஸ்கிமோ மக்கள் தான் இந்த கதையை நம்புகிறாங்க. ஏன் எப்போவுமே மலையை சுற்றி பனிமூட்டமாக இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு கதையை நம்புகிறாங்க. என்னென்னா இதுக்கு முன்னாடி அந்த ஆவி உலகத்துக்கு ஆவிக்குன்னு சொல்லிட்டு ஒரு உலகம் வந்திருக்கு. அங்கே ஆவிகள் எல்லாமே அந்த ஆவி உலகத்தில் தான் சுற்றிட்டு இருக்காங்க. இந்த எஸ்கிமோ மக்களுக்கு என்ன ஒரு ஆவிகள் பற்றி இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சுன்னா, ஆவிகள் மக்களை பயமுறுத்தும், மக்களை அடித்து கொண்டு தின்னுரும். இன்னொன்று ஆனால் அந்த ஆவிகளை நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டா அது நம்ம என்ன கேட்டாலும் ஆவிகள் செஞ்சு கொடுத்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால் ஆவிக்கிட்ட மாற்றக்கூடாது, அதை அடித்து கொண்டுரும் அப்படின்ற ஒரு பயத்தில் இருந்திருக்காங்க. பட் ஆனால் இந்த இரவில் நடனம் ஆடிக்கிட்டு இருக்குன்றதை கேள்விப்படுத்தி ஒரு எஸ்கிமோ ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான், நம்ம அந்த நடனம் ஆடுறதை பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிருக்கான். அதே மாதிரி அந்த இடத்துக்கு போய் கண்ணை மூடிட்டு படுத்துட்டானா, அதே மாதிரி ஆவிகள் அந்த ஆவியோட உலகத்துலேருந்து வந்திருக்கு. சில ஆவிகள் நல்லா நடனம் ஆடிட்டு இருந்திருக்கு. அப்போதைக்கு இவனை பார்த்துருக்கு படுத்து கிடந்தவனை. அப்போ ஆவிகள் என்ன நினச்சிருக்குன்னா, யாரோ ஒருத்தன் செத்து கிடக்கான், இவனை நம்ம இன்றைக்கி சாப்பிட்ற வேண்டியதான், நம்மளோட டான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவனை சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அவங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம் ஆரம்பிச்சிட்டாங்களாம். முடிச்சுட்டு இவனை சாப்பிட வரும்போது டக்குனு இவன் முடிச்சு ஒரு ஆவியை பிடிச்சிட்டான் போல். அதை பார்த்துட்டு மீதி உள்ள ஆவிகள்லாம் பயந்துக்கிட்டு அதோட ஆவி உலகத்துக்கே ஓடி போயிடுச்சுங்களாம். ஏன்னா இவன் செத்து போனவன் நினச்சிருக்கங்கல்ல. இவன் என்ன பண்ணானா, அந்த ஆவியை பிடிச்சி அவனுக்கு தேவைப்பட்டதெல்லாம் செஞ்சுக்கிட்டானா, தேவைப்பட்டதெல்லாம் அது மூலியமாக வாங்க வச்சுக்கிட்டானா. ரொம்ப அந்த ஆவியை கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிட்டானா. ஆனால் மீதி ஆவிகளுக்கு எதுவுமே தெரிலையா. ஆனால் இன்னுமே அந்த தன்னோட உலகத்துலேருந்து தொலைஞ்சு போன ஆவியை தேடி அந்த மலை பிரதேசத்தை சுற்றி பனிமூட்டமாக ஆவிகள் சுற்றிக்கிட்டே இருக்கான். ஸோ நம்ம பார்க்குற அந்த மலை பிரதேசம் இருக்குல்ல, அது மேலே பனி இருக்குல்ல, அது பனி இல்லை, அது ஆவிகள் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. அது தன்னோட உலகத்துலேருந்து தொலைஞ்சு போன ஒரு ஆவியை தேடி தான் தினையுமே மலை பிரதேசங்களில் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது, பனிமூட்டமாக சுற்றிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் இந்த எஸ்கிமோவில் நம்புகிற கதையாக. நான் லாஸ்ட்டில் 2 வரிகளுமே படிச்சிடுறேன். அவன் ஒரு ஆவியை தன் கையால் இறுக பிடித்து கொண்டான். மற்ற ஆவிகள் பயந்து ஓடிவிட்டன. அந்த மனிதன் பிடிபட்ட ஆவியை வைத்துக்கொண்டு தான் விரும்பியதெல்லாம் அடைந்தான். தங்களை விட்டு பிரிந்த ஆவியை தேடிக்கொண்டு மற்ற ஆவிகள் இப்போதும் பனிமூட்டமாக மலையை சுற்றி கொண்டு இருக்கின்றன. ஸோ பனிமூட்டமாக இருக்கிறது பனிமூட்டம் இல்லை, அது ஆவிகள் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு ஒரு ஆவியை தேடி அப்படின்றதான் எஸ்கிமோவில் மக்கள் நம்புகிறாங்க. அடுத்து ராக்கோலி ஏன் கத்திக்கிட்டே இருக்குன்னு. இந்த ராக்கோலின்றது இந்த இரவில் வித்தியாசமான சவுண்டு போடுமா. அதுவும் மழை காலங்களில் ரொம்ப வித்தியாசமான சவுண்டுகள் போட்டுக்கிட்டே இருக்குமா அந்த நைட்டு ஃபுல்லாக. அதுதான் நான் கூகுள்லேருந்து எடுத்தேன். இந்த ராக்கோலின்னு என்னன்னு சொல்லி எனக்குமே தெரில. இந்த ராக்கோலி ஏன் கத்திக்கிட்டே இருக்குது அப்படின்றதுக்கு பிலிப்பைன்ஸில் ஒரு கதை நம்புகிறாங்க. என்னென்னா, அந்த இந்திரன் கடவுள் ஒரு நாள் அவர் ரொம்ப வினோதமான ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. அவரோட சேவகர்கள் ஒரு 2 பேர் அமிச்சு, என்ன இது ஒரு வித்தியாசமான சவுண்டு நைட்டு கேட்டுகிட்டு இருக்கு, அது என்னன்னு சொல்லி பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னோன்னே, அந்த ராக்கோலி பறவை தான் சொல்லி அந்த ராக்கோலி பறவையை பிடிச்சிட்டு அந்த கடவுள்கிட்ட நிறுத்திருக்காங்க. அதுக்கு அந்த கடவுள் சொல்லியிருக்காரு, நீ எதுக்கு நைட்டெல்லாம் அப்படி கத்திக்கிட்டே இருக்க அப்படின்னோடனே, நான் பாடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னோடனே, இல்லை நான் நல்லாவே பாட்டு பாடுறேன், நல்லா அழகாக பாடுறேன், ஆனால் இந்த ஊரில் யாருமே அதை கண்டுக்கவே மாட்டுறாங்க, ரொம்ப அதை பொருட்படுத்தவே மாட்டுறாங்க அப்படின்னோடனே உடனே இந்திரன் சொன்னாராம், நீ இனிமேல் யாரை பற்றி கவலைப்படாத, நீ எப்பவும் போல் நைட்டு ஃபுல்லாக பாடிக்கிட்டே இரு, நான் உன்னோட இசையை கேட்டுக்கிட்டே இருக்கேன், அதுதான் என்னோடய வேலை அப்படின்னு சொல்லி அந்த பறவையை அனுப்பிச்சிட்டாரான். அதனால தான் அந்த பறவை நைட்டு ஃபுல்லாக கத்திக்கிட்டும் பாடிக்கிட்டுமே இருக்கும். அது மழைக்காலங்களில் தான் இந்த ராக்கோலின்றது கத்துமா பாடுமா. ஸோ அது கடவுள் கூப்பிட்டே சொல்லிட்டாரான். அதனால தான் இன்னும் நைட் நேரத்தில் அதை கத்திக்கிட்டு இருக்கான், பாடிக்கிட்டு இருக்கான். அதுதான் பிலிப்பைன்ஸ் மக்கள் நம்புகிறாங்களாம். ஸோ அதையுமே ஒரு 2 வரிகள் படிக்கிறேன்.
ஒரு நாள் இந்திரன் எங்கிருந்தோ வினோதமான சத்தம் வருவதை இரவெல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்தான். யார் பாடுகிறார்கள் என்று தெரியவே இல்லை. வானுலகத்திலிருந்து 2 சேவகர்களை அனுப்பி அதை கண்டுபிடித்து வர சொன்னான். அவர்கள் ராக்கோலியை கண்டுபிடித்து கூட்டி வந்தார்கள். ஏன் இப்படி கத்தி பாடிக்கொண்டே இருக்கிறார் என இந்திரன் கேட்டதும், என்னை எவருமே கவனிக்க மறுக்கிறார்கள் என்று சொன்னது அந்த ராக்கோலி. அதை கேட்ட இந்திரன் தனக்கு அதன் பாடல் பிடித்திருக்கிறது என்று சொல்லி இனிமேல் இரவெல்லாம் அந்த பாடலை கேட்டு ரசித்து கொண்டே இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தான் இந்திரன் அந்த ராக்கோலியிடம். இதனால் ராக்கோலி மிகுந்த சந்தோஷமாகி அன்றிலிருந்து வாய் ஓயாமல் பாடிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பிலிப்பைன்ஸில் வந்து அந்த கதை வந்து நம்புகிறாங்களாம். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வந்த 2 கதைகள். ஸோ நாளைக்கு வந்து என்ன 2 கதைகள் பார்ப்போம் அப்படின்னா, குரங்கிற்கு எப்படி வால் வந்தது அப்படின்னு சொல்லி மெக்சிகோ அந்த கதையை நம்புகிறாங்க. வெற்றிலை அது வந்து எப்படி உண்டாச்சு அப்படின்றதுக்கு வந்து வியட்நாமில் ஒரு கதையை நம்புகிறாங்க. இதுதான் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இந்த 2 கதைகள் பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு 10 பக்கங்கள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த புத்தகத்தை வந்து நம்ம முடிக்க போகிறோம். ஸோ நீங்களுமே வாங்கி படிங்க நேரம் ஒதுக்கி. நன்றி.